ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் யோவான் எழுதின 1 நிருபத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றும் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 5வது வசனம் இப்படியாக நாம் தியானித்தோம். தேவன் ஒளியிலே இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவரோடு கூட நடக்க வேண்டும். அவரோடு கூட நடக்கும் பொழுது நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வசனமும் ஒரு அழகான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு தைரியமாம், பலம் நிறைந்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்படி ஒரு வார்த்தை எந்த ஒரு தெய்வமும் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் காணப்படுகிற அநேக தெய்வங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் எங்களுக்கு இரத்தத்தை பலியாய் கொடுக்க வேண்டும். மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷர்களுடைய இரத்தத்தை எங்களுக்கு பலியாக கொடுக்க வேண்டும், காவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறது. ஆனால் வேதாகமம் மாத்திரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவம் நீங்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பலி கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, என்னுடைய இரத்தம் பலியாக மாறி உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. உன்னதமான, உயர்வான, அழகான, அற்புதம் செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். அப்போ இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அவர் குமாரனில் ஐக்கியமாய் மாறும்பொழுது அவருடைய இரத்தம் நம்மை எல்லா பாவங்களுக்கும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக விதமான பாவமான நிலைகளில் தள்ளப்பட்டு பெற்றோர்களுடைய பாவங்கள், சாபங்கள், முன்னோர்களுடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ததனுடைய விளைவான அநேக காரியங்கள், பாவத்தின் விளைவான காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சாபம் நிறைந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சாபமான இந்த பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் யாராலையும் எங்கேயும் கிடைக்காத, கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வறுமைகள், தனிமைகள் எல்லாவற்றையும் போக்கி நீக்கி உங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும். யோபுவை வேலியடைத்து பாதுகாத்த தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்து மூலமாய் சாத்தான் கொண்டு வருகிற உலகத்தில் காணப்படுகிற எல்லா நாசமோசங்களுக்கும், போராட்டங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உங்களை பாதுகாக்க அவர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்போது மாத்திரமே இந்த இரத்தம் உங்களை எல்லா பாவங்களுக்கு நீக்கி சுத்திகரிக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நடக்கும் பொழுது,
உம்முடைய குமாரனுடைய சித்தத்தை நாங்கள் செய்யும் பொழுது, உம்முடைய குமாரனோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது, அவருடைய இரத்தம் ஆண்டவரை எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சாப மோசங்களுக்கு, வியாதிகளுக்கு, கஷ்டங்களுக்கு, சாத்தானுடைய காரியங்கள், பில்லி சூனியங்கள், எல்லா விதமான காரியத்திலிருந்து எங்களை ஆண்டவரே நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குமாரனோடு கூட ஆண்டவர் உம்முடைய வேத வசனத்தோடு கூட ஒளியோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா, இந்த இரத்தத்திற்குள்ளாய் எங்களை நாங்கள் மறைத்து கொள்ள உதவி செய்யும்படியா, இந்த இரத்தத்தின் மூலமாக எங்களை நாங்கள் சுத்திகரிக்க உதவி செய்யும்படியா, மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.